ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதுவுமே ஒரு ஃபாலோவர் கமெண்ட்ஸ் தான். மங்கையரசி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்கமிங் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணி வச்சுருக்காரு நம்ம பிரவீன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய கண்டினியூட்டிக்கு ட்ராக் போட்டு வச்சுருக்கார் சிஸ்டர் டைரக்டர் பிரவீன் பெனட் சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டியை பார்க்குறதுங்கிறதே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் காவேரி கூட்டு போகிறது தான் மெயின் ரீசன். அதுக்காக தான் பாட்டியே பார்க்குற மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே சீன் வந்து எப்படி நடக்க போகுது விஜய் வீட்டில் அப்படின்றது அப்கமிங் வந்து வரப்போகிற ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவேரி வளகாப்பு ஃபங்க்ஷன், அதுக்கான அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. பசுபதி ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணதுக்கு பதிலடி கொடுக்கணும், ஆமாம் அது பண்ணியிருக்காரு. ஸோ காவேரி அந்த ஆக்சிடென்ட் பண்ணது பசுபதி தான் அப்படிங்கிற விஷயம் நம்ம விஜய்க்கும் தெரியும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு பதிலடி கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஹவுஸ் ஹோம் ஸ்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோட்லேயே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே அப்கமிங்க்கான ஒரு ட்ராக் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிவின் அண்ட் யமுனா பாசிட்டிவ் சைட் ஸ்டோரி. இப்போ வந்து ஒரு டிவோர்ஸ் நோக்கி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை பாசிட்டிவ் ஸ்டோரியை மாற்றணும், அதுக்கான ஒரு மெயின் பாயிண்ட்டாக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சாரதாமா அண்ட் காவேரி பாட்டியையும் விஜய் தான் பார்த்துக்கணும். குமரன் வரும் வரை நதி ஃபேமிலி விஜயோட பொறுப்பு. எப்படியும் ஒரு 3 மாதம் ஸ்டோரி இப்போதைக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், கங்காவுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் கங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடி மறைச்சே எல்லாம் நடக்கிறதுக்கான கங்கா இன்னும் ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு கோவமான ஸ்டேட்டஸ் புரிஞ்சு கொள்ளாமல் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் தான், பட் நெகட்டிவ் இல்லாத மாதிரி ஒரு ட்ராக் வந்து வச்சுருக்காங்களே. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ஏதோ அதை வச்சு ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இன்னும் உங்களை வந்து அப்படியே வச்சுருக்காங்க நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.